ஜெய் வாசவி, வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி, ஜெய் ஸ்ரீராம். ஓம் கணபதயே நமஹ. ஓம் ராம் அஹஸ்தீஸ்வராய நமஹ. குருவரில் ஆன்மீக மைய சகோதர சகோதரிகளுக்கும் 30 தேவர்களுக்கும் சித்தர் பெருமக்களுக்கும் ததாஸ்து தேவதைகளுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ஸ்ரீ லலிதாதேவியின் பொற்பாத கமலங்களுக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். குரோதி வருடம் வைகாசி மாதம் 14ஆம் தேதி பூராட நட்சத்திரம், சதுர்த்தி திதி. இன்னைக்கு நிறைய விசேஷங்கள். சித்தயோகம், காஞ்சிபுரம் வரதராஜர் உபய நாச்சியார்களுடன் ரதோற்சவம், சங்கரன் கோவில் கோமதி அம்மன் புஷ்ப பாவாடை, திரு கண்ணபுரம் சௌரிராஜர் விடையாற்று உற்சவம். விடையாற்றுனா ஒரு 10 நாள் அவங்களுக்கு விசேஷமா எல்லாம் கொண்டாடிட்டு குழந்தைக்கு அலங்காரம் பண்ணி எல்லா நைவேத்தியமும் படைச்சதுக்கு அப்புறம் கண்ணேறு கழிச்சிட்டு திருஷ்டி கழிச்சிட்டு சரி அப்படின்னு எல்லாரும் ஒவ்வொருத்தரும் விடை பெறும் உற்சவமே விடை ஆற்று உற்சவம். இன்னைக்கு நாம தாமிரபரணி மகாத்மியம், அகஸ்தியரும் தாமிரபரணியும் ஒரு அற்புதமான, இப்ப 29ஆம் தேதி வரைக்கும் தாமிரபரணி புஷ்கரம் நடக்குது. நம்ம காவேரிக்கு எப்படி புஷ்கரம் நடக்குதோ, மத்த நதிகளுக்கு எப்படி 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பகோணத்துல மகாமகம் நடக்குதோ, அது மாதிரி தாமிரபரணிக்கு நடக்கிற மகோற்சவம். திருநெல்வேலியும் அதை சுத்தி இருக்கிற அத்தனை ஊர்களிலும் இன்னைக்கு திமிலோகப்படும், அதாவது ரொம்ப கொண்டாட்டமா எல்லாரும் பாயிற இடத்துலயும் அற்புதமா ஒரு விழாக்கள் நடந்துட்டு இருக்கிற ஒரு சமயம் இது. இத நாம நன்றி சொல்லும் விதமாக இன்னைக்கு இந்த வகுப்பு இருக்கட்டும். ஏன் நன்றி சொல்றோம்? நீரின்றி அமையாத உலகு சொன்னாங்களா? அது மாதிரி நம்ம அகஸ்தியர் இருக்காரே, அவர் தான் தலைமை சித்தர். அவருடைய கமண்டலத்துல எல்லா வகையான தவ ஆற்றலும் சேமிக்கப்பட்டு இருக்கும். ஆனா அவருடைய அந்த கமண்டலம் இத்தினோன்று இருக்கும், அவர் குட்டையா இருப்பாரு. அந்த கமண்டல தண்ணீர் 14 லோகத்தையும் புனிதப்படுத்தக்கூடியது. ஏன் அப்படி சொல்றோம்? அகஸ்தியர் காரண ஜென்மா. அகஸ்தியரும் வசிஷ்டரும் கும்பத்திலிருந்து வந்தாங்க. கும்பம் அப்படின்னா பானை. அதனாலதான் அகஸ்தியர் பேரு கும்பமுனி. அவர் குட்டையா இருப்பாரு, பிறக்கும் போதே சற்று தளர்ந்த தேகம். அப்படிதான் அவரை சிவன் படைச்சார். உருவு கண்டு எல்லாமே நன்று, அவருடைய விதி அப்படித்தான் படைச்சது. ஏன்னா தாய் தந்தை கருவழியா அவர் பிறக்கலைங்க. அவரு வருண வாயு அக்னி இந்த கூட்டுல பிறந்தார். நம்ம உடம்புல எப்படி அக்னி வேகம் எப்படி சுவாதிஷ்டான கமலத்துல சங்கமாயி தாயோட வயிற்றுக்குள்ள அணு உள்ள போய் குழந்தை பிறக்குதோ, அது மாதிரி அவர் கடல்ல சங்கமிச்சார். அவங்களுடைய அப்பா அம்மா கடல்ல சங்கமிச்சாங்க. அதனால கொஞ்சம் அப்படித்தான் இருப்பார். ஆனா இந்த உலகத்தை ஒரு தராசுல வச்சு, அகஸ்தியர் ஒரு தராசுல வச்சா அகஸ்தியர் தராசி மேன்மை. அப்படி அந்த அகஸ்தியர் தாமிரபரணி மகாத்மியம். எப்படின்னு சொல்லணும்னா, நம்ம அந்த காலத்துல சினிமா உள்ள ஒரு பாட்டு பார்த்திருப்போம். ஆரோடும் மண்ணில் எங்கும் நீரோடும், நீரோடும் அப்படி பசுமையா வயல் எல்லாம் வரும் ஒரு பெரிய பாட்டு. அது கிடைச்சா நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்படி நம்ம சிந்து சமவெளி, ஹரப்பா இதெல்லாம் பாகிஸ்தான்ல இருக்கு. ஆனா அதுக்கும் ஆதி துவாரகா, அது மூழ்கி போயிடுச்சு. அதுக்கும் ஆதி நம்முடைய கீழடி. கீழடினா அது இப்பதான் வெளிச்சத்துக்கு வருது. அதுல எப்படி எங்கெங்க நதிக்கரை இருக்குதோ அங்க தேடி 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 போய் மக்கள் வசிச்சிருக்காங்க. உணவு, உரை இதுதான் ஆரம்பத்துல அவங்களுக்கு தேவைப்பட்டது. குகையில வாழ்ந்தாங்க, என்ன கிடைக்குதோ சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் உடை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க யோசிச்சாங்க. எல்லாத்துக்கும் பூரண பலனா இருந்தது தண்ணீர். அதனால தண்ணீரை இன்னைக்கும் சரி நாளைக்கும் சரி புனிதமா கருதணும். நம்ம பெத்தவங்க பெரியவங்க பஞ்சபூதங்களையும் தொட்டு வணங்க சொன்னாங்க. ஏன்?
நமக்கு எதெல்லாம் பயன் தருதோ அதெல்லாம் கடவுள். அதை நம்ம உணரணும். அதுதான் உண்மை. கடவுளானவர் கோவில்ல இருக்கிற கற்சிலையில இருக்கிறவர் நமக்கு நாம என்ன வேண்டுறோமோ அதை ரிப்ளை பண்றார். நாம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொன்னா அந்த கதி நமக்கும் வரும். யாரையும் அங்க போய் திட்டக்கூடாது, யாரையும் சபிக்க கூடாது. அதனால அந்த கற்சிலையானது ஒரு பேங்க், ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி நம்முடைய வேண்டுதல். நாம என்ன வேண்டுறோமோ அது கிடைக்கும். அதனால எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்ட வேண்டியது கோவில். அதுவே பஞ்சபூதங்கள்ல நிமிஷத்துக்கு நிமிஷம், க்ஷணத்துக்கு க்ஷணம் நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க. எப்படி புகழணுமா அவங்கள? ஓ தாமிரபரணி, நீ அனைத்து தீர்த்தங்களின் வடிவமாக இருக்கிறாய். எல்லா பாப்பங்களையும் அழித்து விடுகிறாய். நீங்கள் ஞான வழியை காட்டுங்கள், எங்களின் நமஸ்காரங்கள் அப்படின்னு தாமிரபரணி ஆனாலும் சரி, காவேரி ஆனாலும் சரி, எந்த கங்கை ஆனாலும் சரி, தினமும் நாம குளிக்கிற தண்ணியில, அதுவும் பெண்கள் அப்படின்னா மஞ்சள் தேய்ச்சி குளிப்போம். கடைசி சொம்பு அந்த ஒரு கப்புல வச்சிருப்போம்ல, மஞ்சளை பூசிக்கிட்டு தாலி சரட்டுக்கும் முகத்துக்கும் மஞ்சளை பூசி மோதிர விரல்ல கொஞ்சம் மஞ்சளை தொட்டு குளிக்கக்கூடிய கப்புல ஓம் அப்படின்னு எழுதிட்டு அதை நாம குளிச்சாக்கா உலகத்துல இருக்கிற அத்தனை நதி ஜீவராசிலையும் நாம குளிச்ச பலன் கிடைக்கும். இதை நாங்க ஃபாலோ பண்ணிட்டு வரோம்ப்பா. எல்லாமே லலிதா தேவி சொல்லி கொடுக்கறது நாம செய்யறோம். ஏன்னா இந்த பாரத தேசம் ரொம்ப 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 புனிதமானது. உலகத்துல இருக்கிற அத்தனை ஆத்மாக்களும் புண்ணியம் பெற கங்கையில் நீராடி காசி விஸ்வநாதர் விசாலாட்சியை தரிசிக்கணும்னாங்க. ஏன்? அங்க அம்பிகையோட விசாலாட்சியோட காதுல இருந்த குண்டலம் விழுந்ததாம். ஒரு சுமங்கலி பெண்ணுக்கு 5 இடங்கள் ரொம்ப முக்கியமான பகுதியா சொல்றாங்க. நெற்றியிலும் நெற்றி வகிட்டிலும் இடக்கூடிய குங்குமம், திருமாங்கல்யம் அதுல இடக்கூடிய குங்குமம், காதணிகள் அது ரொம்ப முக்கியம். காதணிகள், கை வலைகள், கலகல கலகல கலகலகலன்னு கண்ணாடி வலை குழுங்கணுமா, அப்பதான் லலிதைக்கு அவ்வளவு இஷ்டமா. அப்புறம் கால்ல போட்டுக்கக்கூடிய கொலுசு மிஞ்சி. நாம இதெல்லாம் போட்டுக்கிட்டா லலிதா தேவி அவ்வளவு ஆனந்தப்படுவாளாம், என் குழந்தை இதெல்லாம் போட்டுட்டு வந்து எனக்கு பூஜை பண்ற அப்படின்ட்டு. அந்த மாதிரி அங்க மணிகர்ணிகா பீட்டத்துல அம்பிகை காதுல இருந்த மணி, தோட்டு, ஜிமிக்கி இதெல்லாம் போடுறல அதுல இருந்த மணி விழுந்தது. அது கர்ணிகை அப்படின்னா காது. அந்த காதிலே அணியும் ஆபரணத்தின் மணி விழுந்த இடம் மணிகர்ணிகா. இப்ப நாம திருநெல்வேலி தாமிரபரணி பாக்குறோம். தாமிரம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், சிங்க், காப்பர். அம்பிகை கல்ல நவநவ நவ நவ விதமா போட்டிருந்தாங்களாம் உலகநாயகி அம்மா. பாபநாசம் உலகநாயகி தாய் போட்டிருந்த அணிகலன் எண்ணில் அடங்காது. அவங்க எவ்வளவு பெரிய ஆகிருத்தியா, அதுக்கு எத்தனை வகையான ஆபரணங்களை பூண்டு இருப்பாங்க. தாமிரபரணியில நீராடு வந்தாங்களாங்க. எல்லா பாபங்களும் கங்கையில் மூழ்கினால் கரையும். கங்கையின் பாபம் எங்கே கரையும்னா 12 வருஷத்துக்கு ஒருத்தர கும்பகோணத்துல கரையும். அப்படி கும்பகோணத்துல நீராட முடியாதவங்க என்ன பண்ணணும்? எங்கெங்க புஷ்கரம் நடக்குதோ அங்கெல்லாம் போய் குளிச்சா பாபம் கரையும். தேவியும் வராங்க. உலகநாயகி இல்லையா, தான் குளித்தால் உலக ஜீவராசிகள் எல்லாம் குளிச்ச மாதிரி. கால்ல அணிஞ்சிருந்த செம்பு தண்டை. ஏன் செம்பு தண்டை? தங்கம், வெள்ளி, மாணிக்கம், மரகதம் எல்லா அணிகளும் பூண்டிருக்காங்க. ஏன் காலுக்கு செம்பு தண்டை? வெள்ளி மணி நம்ம பூஜையில ஆட்டும் பொழுது பாருங்க, நல்ல கனகனகனகனான்னு கேட்கும். அதே மாதிரி வெண்கலமும் கேட்கும். தாமிரம் சத்தத்துக்கும் சத்தம், சுத்தத்துக்கும் சுத்தங்க. அந்த காலத்துல நதிக்கரையோரமா தாண்டி எல்லாம் நடந்து போவாங்க, மாட்டு வண்டியில போவாங்க, உட்கார்ந்து சாப்பிட்டு போவாங்க. வெள்ளி நாணயம், செப்பு நாணயம் இருக்கும். அந்த செப்பு நாணயத்தை எடுத்து தண்ணியில போட்டுட்டு போவாங்க. இன்னைக்கு நாம எவர்சிலர் நாணயம் போடுறோம், அது பாவம், அது போடக்கூடாது, அது இரும்பு. செப்பு நாணயத்தை போட்டா என்ன ஆகும்? தண்ணியில இருக்கிற விட்டமின்ஸ் அதிகமாயும் நீர்ல இருக்கிற மணிச்சத்தும் நமக்கு கிடைக்கும். அந்த பாசம் பிடிக்கிறதுல இருந்து அந்த தண்ணி கொஞ்சம் காப்பாற்றப்படும். அதனால தாமிர காசுகளை போட்டாங்க. அதனால நம்ம தேவியும் தாமிர சடங்கை அணிந்த தண்டை கொலிக்க வராலாம். வந்து நாம என்ன சொல்லுவோம்? தண்ணியில குளிச்சா உடனே கால் வைக்க கூடாது. பெரியவங்க சொல்லி இருக்கிறது, நின்னு படிக்கட்டுல நின்னு
2 கை கூப்பி ஜலதேவதே நமோஸ்துதேன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வணக்கம் வச்சு 2 கையால கீழே குமிஞ்சி அந்த தண்ணி எடுத்து 2 கையால அள்ளி தலையில தெளிச்சுக்கிட்டு அப்புறம்தான் கால் வைக்கணும். இது நமக்கு ஒரு உட்குறிப்பும் சொல்றாங்க. தண்ணிங்கும் போது எத்தனையோ பேர் குளிச்சுட்டு போயிருப்பாங்க. இப்ப மாதிரி இல்ல. அப்பெல்லாம் ஆத்து மணல்ல நிறைய மீனு, சிப்பி இதெல்லாம் கிடக்கும். சங்கு இதெல்லாம். அதை நம்ம காலை வச்சோம்னா வழுக்கி விட்டுரும். அதனால நாம கண்ணால அந்த தண்ணிய பார்க்கும் பொழுதே ஸ்படிக மாதிரி தெளிவா இருக்கக்கூடிய தண்ணியில நாம காலை வைக்கணும்னா என்ன பண்ணணும்? குமிஞ்சி 2 கையால வாரும் பொழுது தண்ணியோட சுத்தத்தன்மை தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் கால் வைக்கணும். அப்படி நம்ம உலகம்மை தாயார் வராங்க, காலை வைக்கிறாங்களாம். வைக்கும் பொழுது அந்த மணிகள் பேசிக்கிட்டான். எப்படி நம்ம பார்வதி தேவியோட சிலம்புல இருந்து நவமணிகள் வீரபாகு தேவர்ல இருந்து சகலமான வீரர்கள் உத்பவித்தாங்களோ அப்படி நமக்கு ஏதாவது பெருமை கிடைக்குமா அப்படின்னு இந்த செம்பு சலங்கைகள் கேட்டச்சோம். பார்வதி தேவி சரின்னு புன்முறுவல் பூத்தாங்களாம். அந்த செம்பு சலங்கைகள் விடுபட்டு தாமிரபரணி அந்த தண்ணியில கலந்துதான். எவ்வளவு பெரிய மணிகள், அந்த தாமிரபரணி எவ்வளவு பெரிய நதி, அதுல அந்த செம்பு சலங்கைகள் கலக்கும் பொழுது எவ்வளவு புண்ணியம். பரணம் அப்படின்னா ஆபரணம், தாமிரா அப்படின்னா செம்பு, சிங்க் காப்பர், செம்பால் ஆன ஆபரணங்கள், சின்ன சின்ன குண்டுமணிகள் அந்த தண்ணியில விழுந்ததுனால அது தாமிரபரணி. அம்பிகையோட சதங்கை விழுந்ததுனால தூய்மையாயிடுச்சான். அதனால தாமிர பரணி புஷ்கரணி, தாமிரபரணி மகோற்சவம். ரெண்டுக்கும் யார் காரணம்? அகஸ்தியர். இந்த அகஸ்தியரை வச்சு நிறைய கதையா சொல்லிட்டு போறாங்க. நாம இன்னைக்கு என்ன கதை முடியுதோ அதை மட்டும் பார்ப்போம். இந்த தாமிரபரணி மகோற்சவம் ராமாயண காலத்துல இருந்தே வருதாங்க. முதலைகள் வசிக்கும் இந்த பெரிய நதியான தாமிரபரணி சந்தன மரங்களின் தெய்வீக வனங்களால் மூடப்பட்டிருக்கிறார். ஒரு பிரியமான பெண் தன் காதலனை நோக்கி செல்வது போல் அவள் இணைவதற்காக பெருங்கடலை ஏற்றுகிறார். தாமிரபரணி கங்கையை போல் மகிமையுடன் ஜொலிக்கிறார். 64 சட்டங்களால் குறிக்கப்பட்ட உயர்ந்த தகுதியின் கொத்துக்கள் அவள் கரையில் பிரகாசிக்கும் எண்ணற்ற சேத்திரங்கள். அதாவது தாமிரபரணிக்கு வடகரை சேத்திரம், தென்கரை சேத்திரம் இதுவும் இருக்கு. இன்னும் எண்ணிலடங்காத சேத்திரமும் இருக்கு. கரையில் பிரகாசிக்கும் எண்ணற்ற சேத்திரங்கள் வழியாக ஞான பாதையை ஒளிரச் செய்கிறார். அவருடைய மகத்துவம் வழிவகுக்குது. அனைத்து பாவங்களையும் முழுமையாக நீக்கிறார். ஞான சீடர் சமஸ்கிருத ஸ்லோகத்தில் இருக்கிற மாணிக்கமான தாமிரபரணி மகாத்மியத்தை முழுசா நாம படிச்சு தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. ஸ்ரீ மகா திரிபுர சுந்தரி சமேதா ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரரின் நிலையான கருணை நீரோட்டத்துடன் இந்த முயற்சி நாம் எடுப்போம். எல்லா தண்ணியும் தாமிரபரணியே, எல்லா தண்ணியும் கங்கையே, எல்லா தண்ணியும் காவிரியே. ஏன் அவங்க கடல்ல போய் கலக்க பாக்குறாங்க? அப்பெல்லாம் எந்த செயல பெரியவங்களும் தெய்வங்களும் நமக்காக கொடுத்தாலும் அதுல ஒரு ஜனங்களுக்கு நல்லது பண்ணணும், இதுதான் பார்த்தாங்க. இப்ப சேலத்துல நாங்க மணிமுத்து ஆறு அப்படின்னு ஒண்ணு இருந்தது. அந்த மணிமுத்து ஆறுல 3 ரத்தினங்கள் கிடைச்சதும். நான் கூட எங்க அப்பாவை கேட்டேன், தண்ணியில முத்து பவளம் இதெல்லாம் விளையும், அதுவும் கடல் தண்ணி, இது எப்படி சேலத்துல இருக்கிற மணிமுத்தாறு ரத்தினங்களை கொடுத்தது? ஆறு ஆனது மலைகள் வழியாக, மூலிகை தோட்டங்களின் வழியாக அப்படியே பாஞ்சி வரும் பொழுது அந்த மண்ணும் அந்தந்த இடத்துல மண் இருக்கு பாத்தீங்களா, அந்த மண்ணை அடிச்சுக்கிட்டே ஓடி வருமா. ஏன்? கடலரசனோடு கலக்க. அப்படி வேகமாக பாய்ந்து வரும் பொழுது அந்த மூலிகைகளால் உருவான ரத்தினங்கள், மண்ணோடு கொதஞ்சு கிடைக்கிற ரத்தினங்கள் இந்த நதிக்கரங்கள்ல அப்படியே ஆராட்டோட ஓடி பாயுமா. அந்த 3 முத்துக்களை எடுத்து சேலம் சுகவனேஸ்வரருக்கும், கோட்டை பெருமாள் கோயிலுக்கும், கோட்டை மாரி அம்மனுக்கும் நெற்றி திலகமா வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு சங்கதி உண்டு. சேலம் ஸ்வர்ணாம்பிகைக்கும் கூட அந்த
ரத்தினக்கல் சூடப்பட்டதாக ஒரு பெருமையும் உண்டு. இன்னைக்கு மணிமுத்தாறு எங்க இருக்குன்னு தெரியல, எல்லாம் பிளாட் ஆயிடுச்சு. இப்படி நாம எதுவும் செஞ்சு செஞ்சு கட்டிடமாவே பண்ணிட்டு இருக்க கூடாது. தண்ணிக்கு உரிய முக்கியத்துவம் தரணும். அதுக்காகத்தான் ஆடி மாசம் பிறந்தா மழைப்பாரி விடுவோம், கலவ சாதம் கொண்டு போவோம், மரத்துல புது மரத்துல ரவிக்கை துணி, மஞ்சள், குங்குமம், பூக்கள், காதோல கருகமணி, விரலி மஞ்சள், கலவ சாதம், இதெல்லாம் வெத்தலை பாக்கு பழத்தோட வச்சு தாமிரபரணிக்கு ஒரு தீபம் பொருத்தி அதை ஆத்தோட விடுவோம். ஏன்னா அவ தாய். நான் உன்னை வரவேற்கிறேன் தாயே, நீ எங்களுக்கு செய்த நன்மைக்கு நன்றி. இப்ப பொட்டப்புள்ள வீட்டுக்கு வந்தா சீர் கொடுத்து அனுப்புறோம்ல, அப்படி சீர் கொடுத்து அனுப்புவதுதான் இந்த புது மரத்துல மஞ்சள், குங்குமம், ரவிக்கை துணி, மலர்கள். மலரை நேரடியா மரத்துல வைக்க மாட்டாங்க, ஒரு அழகான சின்ன துணியில சுத்தி வைப்பாங்க. காதோல கருகமணியும் தீபமும் கரையில வச்சிடுவாங்க. ஏன்னா யாரோட காலையும் தீபத்தின் ஓடோ அந்த கருகமணியோட சேர்ந்து வர கருப்பு வளையலோட ஓடோ குத்திடக்கூடாது. அதனால இத கரையில வச்சுட்டு அன்னம் இந்த மரத்துல இருக்கிற மங்கள பொருட்களோட விடுவாங்க. அலைக்கரங்கள் ஏந்தி வாங்கிக்குவாங்க. இதத்தான் மஞ்சள் குங்குமத்தை நாம நதி தேவிக்கு கொடுக்கறதா ஒரு அர்த்தம். அதுவும் ஆடி மாச காவேரிக்கு கொடுக்கும்போது அவங்க பிள்ளைத்தாட்சியா இருப்பாங்களா. அதனால கலவை சாதங்களை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு கரையோரமா உட்கார்ந்து எல்லாரும் அங்கே சாப்பிட்டுட்டும் வருவோம். ஒவ்வொரு சடங்குக்கும் ஒவ்வொரு சம்பிரதாயத்துக்கும் நம்ம பெரியவங்க ஏன் செஞ்சாங்க? விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சதுன்னா கிணத்துல போட்டோம். இப்ப கிணறு இல்ல, ஆறு ஓட இப்படி கொண்டு போய் போடுங்க. ஏன்னா நீர் இருக்கணும். நீர் இல்லைன்னா உலகம் இல்ல. அதுக்காகவாவது இந்த தெய்வங்களை விசர்ஜனம் செய்வதற்காகவாவது தண்ணி கரைய காப்பாத்துங்க. அதுக்காகத்தான் ஒவ்வொன்றும் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நாம இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு போயிட்டே இருக்கோம். இனியாவது மரம், செடி, கொடி, பூமி, தண்ணி, ஆகாசம், நெருப்பு இதை புனிதமாக கருதுவோம். தாமிரபரணி நதி மகாத்மியம் என்று அறியப்படுகிறது. புராணங்கள், உபபுராணங்கள் போல பகவான் வேத வியாசர் தந்த கலவை 64 அத்தியாயங்கள், 6407 ஸ்லோகங்கள். இது வியாசரால் அவரது மகன் சுகபிரம்மம் மற்றும் சூத பௌராணிகா ஆகியோருக்கு கற்பிக்கப்பட்டது. சுகபிரம்ம மகரிஷி வேத வியாசருக்கும் ஒரு கந்தர்வ ஸ்திரீ, கிளி வடிவத்தில் இருக்கிற கந்தர்வ ஸ்திரீக்கும் பிறக்கிறாங்க. அதனால சுகபிரம்ம மகரிஷி. சுகம்னா கிளி, சமஸ்கிருதத்துல கிளி முனி. அதனால அது சுகபிரம்ம மகரிஷின்னாங்க. இந்த சூத பிராமணன் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் தாங்க தெரியும். நாமெல்லாம் அதிகமா கத்துக்கணும். நிறைய 108 சித்தர்களையும் சொல்றோம். ஆனா சித்தர்கள்ங்கிறது சித்தத்தை அடக்கி நமக்காக நம்மோட வாழ்பவர்கள் சித்தர்கள். இந்த சூத பிராமணர், வேத வியாசர் இவங்கெல்லாம் தெய்வத்துல ஒன்றி இருந்து 3 லோகமும் சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு நமக்காக பர்ணசாலை அமைத்து யாகம் செய்பவங்க. அதுதான் ரிஷிகளுக்கும் சித்தர்களுக்கும் இருக்கிற ஒரு ஒற்றுமை. சித்தர்களும் 3 லோகம் சஞ்சரிப்பாங்க, ஆனா தவம் பண்ணுவாங்க. அவங்களுடைய தப பலனை நமக்கு கொடுப்பாங்க. ரிஷிகள் பர்ணசாலை அமைப்பாங்க, அக்னி வளர்ப்பாங்க. அதுல எல்லா மங்கள பொருட்களையும் போடும் பொழுது நீ எதை கொடுக்கிறாயோ அது திரும்ப வருது இல்லையா, அது ஆகாசத்துக்கு போயிட்டு பன்மடங்கு நமக்கு பெருகி வருது. இதத்தான் வேத வியாசர் 64 அத்தியாயங்களாகவும் 6407 ஸ்லோகங்களாகவும் நமக்கு கொடுத்திருக்காரு. நமக்கு எவ்வளவு கிடைக்குதோ லலிதையோட கருணையால அதை பகிர்ந்துக்கலாம். நைமிச்சாரண்யம் சொல்லியிருக்கேன் ஒரு தரம். மேலோகத்துல இருக்கிற ரிஷிகள் பாரதத்துல வந்துதாங்க அதிகமா தவம் பண்ணுவாங்க. மேலோகத்துல ஏன் பண்ண மாட்டாங்க? பண்ணுவாங்க. மேலோகத்துக்கு போயிட்டா என்ன வரும்? புவர்லோகம். ஆகாசத்தை தாண்டித்தா புவர்லோகம், நட்சத்திர லோகம், ரிஷி லோகம், தபோலோகம், பிரம்மலோகம், விஷ்ணு லோகம், கைலாசம், அதுக்கப்புறம் சக்திகலம், சதாசிவ பிரம்மகலம். இப்படி ஒவ்வொன்னா 7, மேல 7 லோகம், கீழே 7 லோகம். அப்படி அவங்களுக்கு சஞ்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது மனதை லக்னப்படுத்தி தவம் பண்ணணும்.
அங்க போனா தவம் பண்ணலாம். ஆனா எண்ணங்கள் அங்க இருக்கிற தெய்வங்களின் ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கும். ஒரு தவறிச்சு எதுக்கு தவம் பண்ணணும்? பூமியில இருக்கிற ஜனங்கள் நல்லா இருக்கு. அப்ப பூமிக்கே தவம் பண்ணுனா அந்த அலைகள் இப்ப நாம பார்த்தோம் இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு தவ ரிஷிக்கு கிலோமீட்டர் கணக்குல ஆறா இருக்கும். அந்த ஆறாவானது அழைக்கும் நல்ல மக்களை வாங்க வந்து பங்கெடுத்துக்குங்க, உங்க கர்மாவை தீர்த்துக்கோங்க அப்படின்னு கூப்பிடும். அதுக்குத்தான் அவங்க பூமிக்கு வராங்க. அப்படி எல்லா முனிவர்களும் பூமியில வந்துதான் செஞ்சிருக்காங்க. ஒரு தரம் ரொம்ப பெரிய யாகம் செய்யணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம். என்ன பண்ணலாம்? எந்த இடம் நமக்கு ஸ்லாகியம்? நம்ம எங்க போனாலும் அரக்கர்களும் குரங்குகளும் மாற்று எண்ணம் கொண்டோராலும் நமக்கு இந்திரன் அனுப்புகிற ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை, மேனகாவாலும் ஏதாவது ஒரு ஆட்டங்கம் அத மன்னிச்சிடுங்க, அதாவது தடங்கள் வருது. நான் சமயத்துல தெலுங்கும் சேர்த்து சொல்லிடுறேன். தடங்கங்கள் வருது. அந்த தடங்கள் வராம இருக்க என்ன செய்யறது? அப்ப பிரம்மா சொல்றாரு, ஒரு தர்பை புல்ல எடுத்து வளையம் மாதிரி சுத்தி பூமியில உருட்டி விடுறாரு. பிரம்மாவோட விரல் எவ்வளவு பெருசு இருக்கும், அவர் உருட்டின வளையம் எவ்வளவு பெருசு இருக்கும். அந்த வளையம் ஆகாயத்துல இருந்து நதி, கரை, காடு, மனம் எல்லாம் கலந்து கலந்து தவண்டு தவந்து வந்து நைமிசாரண்யம் அப்படிங்கிற இடத்துல அந்த வளையம் நிக்குதுங்க. இங்க இந்த பூமி புத்தம் புது பூமி உங்களுக்கு. இந்த இடத்துல அசுரர்கள் பாதம் படல. நீங்க இதை சுத்தி காப்பு போட்டு, எப்படி காப்பு போட்டு காவல் போட்டு நீங்க தவம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த ஸ்ரீ தேவி தாமிரபரணி, சிவா, விஷ்ணு இவங்களுக்கான யாகங்களை அவங்க எங்க செய்யறாங்க? நைமிசாரண்யத்துல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செஞ்சு அகஸ்திய மகர்ஷியை வரவழைச்சு, அகஸ்தியர் முனிவரும் அங்க வந்தப்புறம் எல்லா தேவர்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டு, நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம், நம்முடைய தவ பலனையும் சங்கீதமா வாசிச்சோமே ஆயக்கலைகள் 64, அதை வாசித்த பலனும் மூலிகைகளை பறிச்சு அக்னியில போட்டோம், அந்த அவிர் பாகமும் சிவனுக்கும் பார்வதிக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. சிவனுக்கும் பார்வதிக்கும் கொடுக்க போகும் பொழுது என்ன ஆயிடுச்சு? தென்னகம் உயர்ந்து வடக்கு தாழ்ந்துருச்சு. அதனால அகஸ்தியர்கிட்ட, அகஸ்தியா நீ ஒருத்த மட்டும் அந்த பக்கம் போனீன்னா உலகம் சமநிலை பெறுமப்பா, உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும் பாடுறாரு இல்ல அகஸ்தியரு. அது மாதிரி அவரும் அப்புறம் நான் எப்படி உங்க கல்யாண காட்சி பாக்குறது சிவன் பார்வதிய அப்படின்னு அவர் கேட்க, நீ செல்லும் இடமெல்லாம், நீ நினைக்கும் இடமெல்லாம், நீ துதிக்கும் பொழுதெல்லாம் நானும் பார்வதியும் கல்யாண காலத்துல காட்சி தருவோம் அப்படி கிளம்புனார் தாங்க நம்ம அகஸ்திய மகர்ஷி. சிவனுக்கு திருமணத்தின் போது ஆதி பராசக்தி பார்வதிக்கு மாலை அணிவித்தார். இப்ப சொன்ன இல்ல லலிதா தேவி, அவங்கதான் ஆதி பராசக்திக்கும் உயர்வு. ஆதி பராசக்தி பார்வதிக்கு மணமாலை அணிவித்தால், பார்வதி கை கரத்தில் இருந்த மாலை எடுத்து சிவன் கழுத்தில் போட்டால், சிவன் அதை அகஸ்திய முனிவரிடம் ஒப்படைத்தார். அந்த மாலை உடனடியாக தாமிரபரணி அப்படிங்கிற கன்னியாக மாறியது. கன்னிகை அகஸ்தியருடன் தெற்கே மலாயா மலைக்கு போச்சு. உலக நன்மைக்காக புனித நதியாக மாறியது. ஸ்ரீ தாமிரபரணி மகாத்மியம் என்ன சொல்லுது? ஸ்மரண தரிசன ஞானாத் ஸ்நாத் பான தபித்ருவம் கர்ம விச்சேசி நீ சர்வ ஜந்தூனா மோக்ஷா. இதுக்கு அவ்வளவா எனக்கு அர்த்தம் தெரியல, ஆனாலும் தெரிஞ்ச வரைக்கும் பகிர்ந்துக்கிறேன். தாமிரபரணி உன்னை நினைக்கிறவங்க, உன்னை பாக்குறவங்க, உன்னை நினைச்சு பாட்டு பாடுறவங்க, தியானம் பண்றவங்க, உன்கிட்ட நீராடுபவர்கள், குளிக்கிறவங்க கூட கேக்குறாங்க, அத நீரை கொண்டு போய் குடிக்கிறவங்க, அதை வச்சு சமைக்கிறவங்க, எல்லா உயிர்களோட கர்மங்களையும் தீர்த்துடு. எவ்வளவு ஒரு நல்ல கர்மாவை தாமிரபரணிக்கு ஈசன் எழுதி அனுப்பியிருக்கான். அப்படி உன்கிட்ட நீராடி நீரை பருகி
சமைத்து சாப்பிட்டு எல்லா வகையான தூய்மை பணிகளுக்கு உன்னை உள்ளாக்கும் அத்தனை 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 ஜீவன்களின் கர்மாக்களையும் போக்கிடு. போக்கிட்டு என்ன பண்ணணும்? மோட்சத்தை கொடுத்துரு. தாமிரபரணி உனக்கு மோட்சம் வழங்கும் அதிகாரம் கொடுத்தேன் தேவி சொல்றாங்க. சித்தர்கள், தேவர்கள், மனிதர்கள் எல்லாரும் வந்து உன்னை கும்பிடுவாங்க. உன்னை கும்பிட்டு அந்த சனத்துல இருந்தே கொடிய பாபம் நீங்கிரும். உடனே நாம எகன மகனையா பேசிட்டு நானும் தாமிரபரணிக்கு போனேன், தண்ணி எடுத்து குடிச்சேன், பாவம் போகலன்னா மனோபாவம். மனசு அங்க போய் லக்னம் ஆகணும். இந்த தாமிரபரணி தாயானவள் நமக்கு பல விதத்திலையும் உதவியா இருக்கா. இவளுக்கு நிகர் வேற யாரும் இல்லை. இந்த நீரை எடுத்து தெளிச்சுக்கலாம். இந்த நீரை தீர்த்தமா பருகலாம். இந்த நீரால உச்சியில இருந்து உள்ளங்கால் வைக்க குளிர குளிர குளிக்கலாம். குளிச்சுட்டு தூய்மையான ஆடை உடுத்தி இந்த நீரை கொண்டு போய் கரையில் இருக்கிற பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணி ஆடை தேங்காய் பழ நைவேத்தியம் வைக்கலாம். இந்த நீரை கொண்டு போய் வீட்டுல சமைச்சு சாப்பிடலாம். ஒவ்வொன்றுக்கும் புனிதம் இருக்கு. மனஸ்பூர்த்தியா பஞ்ச பிராணன்களும் உணர்ந்து ஒழுகும் பொழுது அங்க தேவி லலிதையே வந்து நமக்காக காட்சி தருவாங்க. அதத்தான் அவங்க சொல்றாங்க, தாமிரபரணி உனக்கு மோட்சம் தரும் அதிகாரம் தந்தேன். ஏன்னா பராசக்தியோட உச்சஸ்தலம் தான் திருநெல்வேலியா. தாமிரபரணி நதியின் இரு கரைகளிலும் மலாயா மலையில் தோன்றியதிலிருந்து கடலுடன் கலப்பது வரை பல புனித தீர்த்தங்கள், கஷேத்திரங்கள் உள்ளன. ஆற்றின் பல துணை நதிகளும் அவற்றின் முக்கியத்துவத்துடன் குறிப்பிடப்பட்டு உள்ளது. நிறைய கோயிலு, அதுக்கான பேரு, இமேஜ் எல்லாமே இருக்கு. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் லலிதையோட ஆசீர்வாதத்தோட பார்க்கலாம். ஒவ்வொரு தீர்த்தக்கரைக்கும் ஒவ்வொரு கதை, ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு புராணம், இப்படி நிறையவே வராங்க. தீர்த்தங்களை பற்றி கூறும் போர்வையிலே சனாதன தர்மத்தின் அனைத்து முக்கிய அம்சங்களையும் வேதவியாசர் இந்த மகாத்மியத்துல குறிப்பிட்டிருக்காராம். கர்ம மார்க்கம், அதாவது நாம செய்யும் செயல், மனசு, வாக்கு, கர்மா, இந்த மூணுலையும் நற்செயலை செய்யும் பொழுது அது கர்ம மார்க்கம் சிறக்குதான். ஞான மார்க்கம் அறிவு, இதனால் முடித்துக் கொள்ளல். நம்மளால முடிஞ்சா நம்ம நல்லது செய்யணும், இல்லைன்னா தொந்தரவு பண்ணக்கூடாது. இது ஞான மார்க்கம். அப்புறம் மனித வாழ்க்கையோட எதுக்காக பிறந்தோம்? எல்லாரும் அங்க இருந்துதான் வந்தோம். மறுபடியும் அங்கேயே போய் சேரணும். அந்த ஞான மார்க்கம் முக்தி. எத்தனையோ பாதைகள் முள்ளும் கல்லுமாக இருந்தாலும் அத்தனையும் நாம கடைபிடிச்சு தர்மங்களோட திறம்பட செய்யணும். 4 வர்ணங்களின் தர்மங்கள், 4 ஆசிரமங்கள். 4 வர்ணம்னா இங்க நான் ஜாதி சொல்லலைங்க, சொல்றேன். விராட் புருஷனின் முகத்திலிருந்து வந்தவர் பிராமணர். அவருக்கு என்ன வேலை? வேதம் ஓதுவதும், மாதம் மும்மாறி பொழிவதும், பஞ்சபூதங்களையும் இங்க பாக்கணும். நாம இப்ப கடல் பொங்கிடுச்சு, மலை இடிஞ்சிருச்சு, மேல இருந்து முழங்கிட்டே வருது, இடி இறங்கிடுச்சுன்னு சொல்றோம்ல, இதெல்லாம் அப்ப இல்ல. ஒரு கட்டுப்பாடு இருந்தது. அதுக்காக அவங்க பிராமணர் வந்து ஓதுனாங்க. எப்படி ஓதுனாங்க? அந்த மூலாதாரத்துல இருந்து சகசிராதாரம் வரைக்கும் அந்த ஒவ்வொரு ஆதாரமா கடந்து போகும் பொழுது அது அப்படி சுத்திக்கிட்டே போறது நாம உணரலாம். அந்த ஓம்கார துவனி, அவங்க செய்யற யாக அக்னி, அது 3 லோகமும் போய் பரவி அவிர்வாகம் மேல இருக்கிற எல்லா தேவர்களுக்கும் கிடைக்கும். அதுக்கு கர்மா அப்படின்னு அவங்க சொல்றாங்க அந்த பிராமணர்கள். அடுத்தது 2 தோல். அதுல இருந்து சத்திரியர்கள் வந்தாங்களாம். யார் சத்திரியன்? நாட்டை ஆளக்கூடியவன் சத்திரியன். ஏன் சத்திரியன்? அவனுக்குன்னு எந்த வர்ணமும் கிடையாது. அவன் இந்த ஜாதி அந்த ஜாதின்னு கிடையாது. அவனுடைய தோல் வழியால் நாட்டு மக்களை காப்பாற்றி தன்னுடைய தேசத்தை சுபிக்ஷமாக வைத்திருப்பதற்காக விராட் புருஷனின் தோலில் இருந்து வந்தாங்க அப்படிங்க. தொடையிலிருந்து வந்தவங்க வைஷ்யர்கள். தொடைக்கு பலம் அதிகமா இருந்தாதான் 4 இடம் போயிட்டு வர முடியும், நல்லா சாட முடியும், வியாபாரம் பண்ண முடியும்.
வியாபாரம்னு ஒண்ணு இருந்தாதான் பண்ட மாற்று நடக்கும். இன்னைக்கு மாதிரி உட்கார்ந்த இடத்துல கார்ட சொருவுனா வீட்டுக்கு கொண்டாந்து பொருள் வைக்க மாட்டாங்க. என்கிட்ட மிளகு இருக்குது, உன்கிட்ட தானியம் இருக்கா, வா பண்ட மாற்று. என்கிட்ட மாடு இருக்கு, உன்கிட்ட பொற்காசு இருக்கா, வா பண்ட மாற்று. இதுக்கு வைஷ்யம். அதுக்கப்புறம் பாதங்கள் சூத்திரர். அவங்கதாங்க இருக்கிறதுலயே ரொம்ப புண்ணியம். உட்கார்ந்து பேசுறோம்னா இந்த வீடு, இந்த வீட்டை கட்டி கொடுத்தவங்க அவங்க. படுத்து தூங்குறேன்னா மேல கூரை, சீலிங் இருக்குல்ல, அந்த சீலிங்க கட்டி கொடுத்தவங்களும் அவங்கதான். அந்த 4 வகை வர்ணத்தார், 4 வகை தர்மங்கள். தர்மங்கள்னா முதல்ல ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது 12 வயசு வரைக்கும் பிரம்மச்சாரி. அதுக்கப்புறம் பெண் குழந்தைக்கு 9 வயசுலயும், ஆண் குழந்தைக்கு 12 வயசுலயும் கல்யாணம் பண்ணிடுவாங்க. அது கிரகஸ்தா. அதுல அவங்க எவ்வளவு நாள் உழைக்கணுமோ உழைச்சி கொண்டு பிள்ளைங்களுக்கு, வந்தாவுக்கு, சம்பந்திக்கு, அப்பா அம்மாவுக்கு எல்லாம் பண்ணிட்டு கடைசி காலத்துல யாருக்குமே தொந்தரவு இல்லாம வானப்பிரஸ்தம் காட்டுக்கு போய் தவம் பண்ணி கனிக்கிழங்குகளை மட்டுமே சாப்பிட்டு இறைநிலை எய்துவது வானப்பிரஸ்தம். அதுக்கப்புறம் சன்னியாசி. இது எதுலயுமே சேராம சின்ன வயசுல இருந்தே நான் இறை மார்க்கத்தை தேடி மட்டுமே போறேன் அப்படின்னு போறவங்க சன்னியாசி. இதுக்கு பெண்கள், அரசர்கள், குடிமக்கள், குருக்கள், சீடர்கள் யாருமே வித்தியாசம் கிடையாது. அனைவரும் வரலாம். ஸ்நானம், சந்தியாவந்தனம், தர்ப்பணம், சிரார்த்தம், யாகம் போல எல்லா நுட்பமான முக்கிய விதிகள் தர்ம சாஸ்திரத்தின் முறையில இருக்கு. எல்லாத்தையும் நாம செய்யறதுக்காகத்தான் இத எல்லாமே செஞ்சிருக்காங்க, நமக்காக. தர்ப்பணம் அப்படிங்கிறது இன்னைக்கு வழக்கொழிஞ்சு போச்சு. எங்க வீட்டுல எங்க மாமனார் மாமியார்களை எங்க வீட்டுக்கார் சின்னவரா இருக்கும் பொழுது இறைநிலை எழுதுனதுனால பவானி முக்கூடலுக்கு போய் ஆடி மாசம் பெரட்டாசி மகாலாய பட்சம் அதுக்கு போய் அங்க இருக்கிற பிராமணாளுக்கு கொடுத்துட்டு வருவோம். 2019க்கு அப்புறம் யாரும் எங்கேயும் போக முடியல. அதனால அமாவாசை, ஒரு ஏகாதசி, இந்த மாதிரி நாள்ல 2 பேத்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. ஏகாதசிங்க இன்னைக்கு சாப்பாடு கொடுக்காதீங்க, டிஃபன் வாங்கி கொடுங்க. அப்படி டிஃபனும் வெங்காயம் போட்டு வருதா, அப்ப டீ, காபி, பழம் இப்படி வாங்கி கொடுங்க. இப்படி நாங்க காலத்துக்கு ஏத்த கோலமா எங்களை மாத்திக்கிட்டு இருக்கோம். அதைத்தான் அவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி செய்யுங்க. இந்த கலியுகத்துல பயம் இல்லாம இருக்கணும்னா நம்முடைய கர்மாக்கள் நியாயமான, நேர்மையான, முக்கியமா அடுத்தவனை கெடுக்காம வாழறதுல இருக்கு. இந்த நைமிச்சாரண்யத்துல 12 ஆண்டுகள் யாகம் செஞ்சு சூத பௌராணிகா வந்து யாகசாலையை கண்டு வியந்து நெய்யில தொடர்ச்சியாக ஆகூதிகளால் வளர்க்கப்பட்ட புத்திசாலித்தனமான தீப்பிழம்புகள், அசோக மாலைகளை அணிந்த யாகசாலை. அப்படி இருக்குதான் அந்த யாகசாலை. அசோக மாலைகளால் சூழப்பட்டது மாதிரி இருக்கான். அவருக்கு யாக லக்ஷ்மிக்கு குறைவில்லாதவளாக யாகாக்னியில இருந்து இவங்களுக்கு தேவையான அவிர்வாகம் வந்து அத 33 கோடி தேவருக்கும் கொடுத்தாங்களாம். அவ்வளவு அழகா அவங்க வந்து வாங்கிக்கிட்டாங்களாம். எப்படி வாங்கிக்குவாங்க? ஓம் பிரக்ருத்யை நமஹ, ஓம் இந்திராய ஸ்வாஹா சொல்றோம்ல. ஓம்ங்கிறது பிரணவ மந்திரம், இந்திரன்கிறது அவனுடைய பட்ட பெயர், ஸ்வாகா அப்படிங்கிறது அக்னியோட மனைவி. அக்னியின் மனைவியே ஸ்வாகா தேவியே இந்த அவிர்வாகத்தின் பலனை அத்தனை தேவர்களுக்கும் நல்கிவிட்டு வா. அதுதான் ஸ்வாகா. போயிட்டு வா, அடுத்த தேவனுக்கு கொடுக்கணும். அப்படி எல்லாமே ஸ்ரத்தையா பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யாக வேள்வியில பங்கெடுத்துக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பணி பிரித்து கொடுக்கப்பட்டது. சவுனக மகரிஷி வர்றாரு. அவரும் இந்த யாகத்துல பங்கெடுத்துக்கிறாரு. ஒரு சிறப்பு பொழிவு தெரியுதான் அவர் கண்ணுக்கு. சூத மகரிஷியோட முகத்துல ஒரு பொது பொழிவு தெரியுதான். எப்படி? சூத பௌராணிகா பதில் கொடுத்த. பௌராணிகா அப்படின்னா நம்மளது ஒரு நாடு, நம்மளது ஒரு வீடு, ஒரு தெரு, அப்புறம் ஒரு கிராமம், அப்புறம் நாடுன்னு விருத்தி ஆகுது இல்ல. அப்படி மாதிரி ரிஷிகளும் மகரிஷி பௌராணிகா உயர் ரக பட்டம். அப்படி பௌராணிகா. நான் இமயமலையில இருந்து பத்ரிநாத்ல இருந்து வந்தேன். பல தீர்த்தங்களுக்கு யாத்திரை போனேன்.
தென்பாண்டிய நாட்டிலே வேகவதி, அதாவது வைகை. இன்னைக்கு நம்ம கைன்னு குண்டோதர பூதம் கை வச்சுட்டு பாருங்க மீனாட்சி கல்யாணத்துல. அந்த வேகவதி என்னும் வைகை நதிக்கரையிலே ஸ்ரீ சுந்தரேஸ்வரரை தரிசனம் செஞ்சேன். அப்புறம் ஆதிபராசக்தி வசிக்கும் மலையாச்சலத்தை போய் பார்த்தேன். தாமிரபரணிங்கிற பெயர்ல பராசக்தி சமுத்திரத்தில் சேர்வதை கண்டேன். ஸ்மரணாத், சர்சனாத், யானாத், ஸ்நானாத், பானாபிர்வம், கர்ம விக்ஷேணினி, சர்வ ஜந்தூனாம் மோச்சாயினி. தாமிரபரணி, அவளை நினைப்பவர், அவளை காண்பவர், தியானம் செய்பவர், நீராடுபவர், நீர் அருந்துபவர், எல்லா உயிர்களின் கர்மங்களையும் துடைத்து போக்கும் நதி அவள், அவர்களுக்கு மோட்சத்தை தருகிறாள் அப்படின்னு அவரும் ஒரு வாழ்த்து சொல்றாரு. அங்க நான் ஒரு அதிசயம் பார்த்தேன். பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்கெல்லாம் உலக நலனுக்காக பராசக்தியின் உச்சஸ்தலமான ஸ்ரீபுரம், ஒரு தடவை நம்ம அகஸ்தியரை பத்தி பார்க்கும் பொழுது இந்த ஸ்ரீபுரத்தையும் பார்த்தோம். சிந்தா மணித்வீபம், ஸ்ரீபுரம், அந்த மாதிரி சொல்வோம் இல்ல, தலையில பெருமூளைக்கும் சிறுமூளைக்கும் இடையில கொஞ்சமா தண்ணி இருக்கும். அந்த தண்ணி தான் மணித்வீபம். அந்த ரெண்டு பக்கம் இருக்குது பாருங்க, சிறுமூளையும் பெருமூளையும். அதுதான் ஸ்ரீபுரம் அப்படிங்கிற சிந்தாமணி தீபம். 3 பக்கம் தண்ணியும் மத்தியில கொஞ்சம் பீடபூமி இருந்தா அது சிந்தாமணி. இதே மாதிரி நம்ம உச்சி சிரசுல சிறுமூளையும் பெருமூளையும் சிந்தாமணி பீட்டமாக திகழ்கிறது. அந்த இடத்துல அகஸ்திய முனிவர் இருக்கிறாரோ. நம்ம சிறுசுலயும் அகஸ்திய முனிவர் இருப்பாருங்க. எப்படி? நம்முடைய மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தம், ஆக்ஞா, சகஸ்ராதார பயணம் நாம மேற்கொள்ளும் பொழுது புலன்களை அடக்கி மூச்ச ஸ்தம்பனம் பண்ணி 2 விழிகளின் கருவிழிகள் 2 புருவங்களின் நடுவே இருக்கிற ஆக்ஞா சக்கரத்தை நோக்கும் பொழுது அங்கே அமிர்த கலை தோன்றுது. அந்த அமிர்த கலையானது மேல இருந்து மறுபடியும் கீழே இறங்கி வரும் பொழுது நம்முடைய நாக்குக்கு பின்பக்கமா இருக்கிற சின்னாக்கு, பின்னாக்கு, அதுல பட்டும் பொழுது இந்த பெரிய நாக்கு இருக்குல்ல, அதோட நுனிய அந்த பட்ட அமிர்த துளி மேல நம்ம வச்சிடணுமா. அப்படி வைக்கும் பொழுது அமிர்தம் நமக்குள்ள சரசமாயிடுது. அதத்தான் அகஸ்திய முனிவர் வசிக்கிறார். அவருடைய கமண்டல நீரை நாம் பருகினோம், வாழ்க்கை பலனடைந்தது அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வந்து எங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு அனுபூதி கிடைக்கணுமே அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒவ்வொன்னும் ஒரு கதையா சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்றாரு. தாக்ஷாயணி தக்கை யஜ்ஞத்தில் நெருப்பிலே தனது வடிவத்தை கைவிட்டு பின்னர் ஹிமவான் மற்றும் அவரது மனைவி மேனாவின் முன் தோன்றி துதி பாடல்களை பாடி, அம்மா நான் உன்னுடைய வளர்ப்பு மகளாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல, மேனாதேவியும் ஹிமவானும் சரின்னு சொல்ல, அவங்க முன்னாடி வந்து முந்தைய பிறவியிலே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அவர்கள் செய்த கடுமையான தவத்தின் விளைவாக ஹிமவானும் மேனகா தேவியும் பண்ணின தவம் காரணமாக வளர்ப்பு மகளாக ஒத்துக்கிறாங்க. ஒரு குழந்தையோட உருவத்தை எடுத்துக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது தேவர்கள் ஒரு தளபதிக்காக சிவனிடம் பிரார்த்தனை பண்றாங்க. பார்வதியுடனான தனது திருமணத்தை பற்றி பேசுவதற்காக சிவன் சப்த ரிஷிகளை ஹிமவானிடம் அனுப்பினார். ரொம்ப சந்தோஷமா நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ஹிமவான் சொல்றாரு. அதை பத்தி பேசுறதுக்காக ஹிமவான் கைலாசம் போற. பார்வதி அவங்க முன்னாடி தோன்றிய ஸ்ரீபுர பராசக்தியை வேண்டி ரொம்ப சந்தோஷமா கும்பிட்டு, அம்மா எனக்கு இந்த மாலையை நீ கொடுத்த, இந்த மாலை உலக மக்கள் அனைவருக்கும் உதவும்படி செய்யுங்கன்னு பார்வதி கேட்க, சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் ஹிமவானின் தலைநகரான் ஔஷதி பிரஸ்தம் அப்படிங்கிற ஒரு மலையில நடக்க, பிரம்மா விஷ்ணு தேவர்கள் எல்லாம் வர 14 லோகத்துல இருந்தும் அந்த ஜனங்களால அந்த இடம் தாங்காம அகஸ்தியரை வெளிப்போக சொல்ல, அந்த வெளிப்போன அகஸ்தியர்
ஒவ்வொன்னா ஒவ்வொரு கஷேத்திரமா உருவாக்கிட்டே வரார். அப்படி அவர் வரும் பொழுது ஒரு அழகான கன்னியாக அந்த மாலை மாறியது. தங்கத்தை போல பிரகாசிக்குது. பிரகாசமான ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்குது. லோபாமுத்ரா ஒரு ஏழை பொக்கிஷத்தை அடைவதைப் போல மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அனைத்து தேவிகளும் நதி தேவதைகளும் பல்வேறு பரிசு கொடுத்தாங்க. அனைத்து தேவர்களின் உடலில் இருந்து ஒளி, தேஜஸ், ஆரா எல்லாமே ஆரா இப்ப பேசணும்ல அந்த ஆரா அவருடைய வடிவத்தோடு இணைந்தது. அந்த லோபாமுத்ரா தேவி ஒரு ஆணானவன் பூமியில வந்தா அவனுக்கு அனைத்து கர்மாக்களுக்கும் சக்தியானவள் கூட இருக்கணும். கவேர ராஜாவோட வளர்ப்பு மகளாக லோபாமுத்ரா பிறந்து அவங்க இணைந்து வயதான முதிய தோற்றத்தை உடைய அகஸ்தியரின் திருக்கரம் பற்றி இந்த உலகத்துக்கு அவங்க நன்மைகளை செய்ய ரொம்ப ஆர்வமா நிக்கிறாங்க. இந்த அகஸ்தியரை பத்தி நாம ஒரு வகுப்பு எடுத்தோம். அவங்க உட்கார்ந்து இருக்கிற பீடம் எப்படி, பக்கத்துல இருக்கிற தோழி பெண் யாரு, கிளி யாரு, மயில் யாரு, தேவதார் மரத்தின் பேரு எல்லாமே பார்த்தோம். இங்க நாம அப்படியே கொஞ்சம் சுலபமா தாண்டிட்டு போயிடலாம். இப்படி வந்த லோபாமுத்ரா தேவி தேஜஸோட ஜொலிக்கிறத பார்த்த தேவர்கள் அவளை தாமிரபரணி அப்படின்னு கூப்பிட்டாங்களாம். அவள் தம்ரா, மணிகர்பா மற்றும் பரா அப்படின்னு அழைக்கப்பட்டாள். சிவனையும் பார்வதியும் தியானித்த அகஸ்தியர் தெற்கு நோக்கு செல்லும் உத்தேசத்துடன் பாரத தேசத்தை அடைந்தார். பத்ரிநாத், கேதார்நாத், ஹரித்வார், குருக்ஷேத்ரா, அயோத்தி, உஜ்ஜயினி, கோகர்ணம், ஸ்ரீசைலம், திருமலா, காஞ்சி, ஸ்ரீரங்கம், சிதம்பரம், திருவாரூர் எல்லா இடத்துலயும் பெருமாளையும் தரிசனம் பண்ணி அடர்ந்த காடுகளும் அழகிய மலர் தடாகங்களும் தோட்டங்களும் காக்கை குருவி நிறைந்த சோலையிலும் மலைய பர்வதத்தை அடைந்தார். மான் மற்றும் காட்டு விலங்குகள் மலைய பர்வத தேவதை அகஸ்தியரை மிகவும் பயபக்தியுடன் போற்றி வணங்கி என்ன செய்யணும் சொல்லுங்க. மலைய பர்வதத்துக்குன்னு ஒரு தேவி இருக்கு. நம்ம சொல்றோம் இல்ல, இப்ப ஒரு சேத்தன பொருள் அச்சேதன பொருள், அதுக்கு இப்ப நம்ம எப்படி சோஃபா மேஜ அப்படின்னு வைக்கிறோமோ அதே மாதிரிதான் மலைகளுக்கு உயிர் உண்டு, அவங்களுக்குன்னு பெயர் உண்டு. அதனால அத மலைய பர்வத தேவி அப்படின்னு சொல்றாங்க. அகஸ்தியரை கும்பிட்டு வணங்கி நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறாங்க. தும்புரு யாரு, நாரதரோட அக்கா மகள். விண்ணுலக பாடகர் நாரதர் எல்லாரும் மலையேஸ்வரருக்கு தாமிரபரணி தனது மகளாக தத்தெடுக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தல சொல்றாங்க. இந்த மலையேஸ்வரர் அப்படின்னா இப்ப பார்த்தோம் இல்ல மலைய தேவதை, அந்த மலைய தேவதைய சிவனார் மகளாக ஸ்வீகரிக்கணும், அதுக்காக தத்தெடுக்கணுங்கிறாங்க. இந்த பிறவியில அவங்க பண்ணுன புண்ணியம் மட்டும் இல்ல, போன பிறவியில நீண்ட தவத்துல அவங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது. மலையராஜாவுக்கு தாமிரபரணி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்க அவரும் அவளை மகளாக ஏற்றுக்கொண்டு வானத்திலிருந்து மலர் மழை பொழிய தெய்வீக இசை ஒலிக்க தாமிரபரணி என்னும் காவிரியை அகஸ்தியரிடம் ஒப்படைத்தார். ஏன்னா போற வழியில தண்ணி வேணும், இன்னைக்கு பாட்டில் எடுத்துக்கிறோம், அன்னைக்கு இப்படி தண்ணிங்கிறது கொடுத்தாக்கா. அங்க ஒரு சிவலிங்கம் மலையராஜா, அகஸ்தியர், லோபாமுத்ரா எல்லாரும் சிவனை வழிபட சிவத்தில் இருந்து வெளிப்பட்ட சிவன், உன் பூர்வ ஜென்ம புண்ணியத்தா இப்போ என் தரிசனம் கிடைச்சிருச்சு, தேவதுத்தம் அப்படின்னு அழைக்கப்படும் அகஸ்தியரே, நீங்க இப்ப மலையராஜாவுடன் அழகிய சித்திரசபை அமைந்துள்ள கஷேத்திரத்துக்கு போய் சிவனையும் பார்வதியும் கூப்பிடுங்க. 4 வேதங்களும் 4 மலைகளாக உருவெடுத்துள்ள மலைய பர்வதத்தின் உச்சிக்கு போய் நடுவில குப்தி ஸ்ரிங்கா அப்படிங்கிற சிகரம் இருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சமான தங்கும் இடம். உண்மையில அங்க பிராணவாலயா அதிகமா இருக்கு. நம்ம மலைக்கு மேல போக போக நம்முடைய ஆற்றலானது தியானம் தவம் செய்யும் பொழுது ஒருங்கிணைக்கப்படும். அத அவங்க பிராணவாலயா அப்படின்னு குறிப்பிடுறாங்க. மலையராஜாவும் உங்கள் மகள் தாமிரபரணியும் அகஸ்தியரும் தவம் பண்ணட்டும் அப்படின்னு சிவன் சொல்றாரு. சரின்னு அகஸ்தியர் சிவனால் சுட்டிக்காட்டப்பட்ட
சித்திர சபையை உள்ளடக்கிய திரிகூட்ட பர்வதத்துக்கு போறார். அங்கே நடனமாடும் நடராஜ பெருமானை பஞ்சாட்சர மந்திரம் சொல்லி வழிபட்டார். திரிகூட்டேஸ்வரரின் கதை. முற்காலத்தில் ஒரு சக்தி வாய்ந்த பேரரசன் பிருது அப்படிங்கிறவன் இருந்தா. முழு பூமியும் சமதளமாக்கி பூமியை ஒரு பசுவை போல் பூமிய அப்படியே ஒரு பட்டா மாதிரி போட்டு அதுல இருந்து பால் கறந்தாங்க. பால் கறந்து நிறைய செல்வம் சேர்த்து தவத்தின் வலிமையால் 4 மடங்கு வர்ண அமைப்பை திறம்பட செயல் வைத்தார். தனது ராஜ்யத்திலே இருந்த சுச்சி என்கிற பிராமணன் அவனது சகோதரன் ரோஷிஷ்மனுடன் சேர்ந்து அனைத்து வேதங்களிலும் சாஸ்திரங்களிலும் கலைகளிலும் தேர்ச்சி பெற்று விஷ்ணுவின் மீது மிகுந்த பக்தியோட இருந்தாங்க. அவங்க நடைமுறையில உள்ள நிறுவப்பட்ட அமைப்புகளுக்கு எதிராக இவர் இப்படி பண்றாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அறிவார்ந்த வலிமையின் மூலம் விவாதத்தில் போய் பண்டிதர்களை வென்றார்கள். ரொம்பவும் வருத்தமடைகிறார் பிருது. கைலாச அடிவாரத்துல சிவனை வேண்டாரு. சிவன் சொல்றார், பிருது இங்க சீக்கிரமே அகஸ்தியர் வருவாரு. நீ இந்த நிலங்கள் அப்படியே ஒரு பசு மாதிரி படுக்க போட்டு பால் கறந்துட்டு இருக்க. இந்த விழுமியங்களை சீர்திருத்தி, விழுமியங்கள்னா அங்க நிகழ்ந்த நிகழ்வுகளை சீர்திருத்தி மீண்டும் அகஸ்தியர் நிலைவாழ் நாட்டுவார். நீ ஒன்னும் கவலைப்படாத. திரிகூட பர்வதத்துல தரிசனம் பண்ணிட்டு அகஸ்திய முனிவர் திரிகூட்டேஸ்வரர் கோவிலின் நுழைவாயிலை அடைவார் அப்படிங்கிறாரு. அங்க இருக்கிற மக்கள் வைஷ்ணவர்கள் நாமம் தரித்து துளசி மாலை தரித்து இருப்பாங்க. ஊர்த்துவ புண்டரம் அணிந்து அப்படின்னா நம்ம நாமம் தேய்க்கிறோம் இல்ல, வெள்ள நாமமும் மத்தியில மகாலட்சுமி குறிக்கக்கூடிய செந்தூரம், அதே ஊர்த்துவ புண்டரம் அப்படிங்கிறாங்க. எல்லாமே அப்படி இருக்கும் பொழுது அகஸ்தியரை பார்த்துட்டு இவர் பட்டை போட்டிருக்காரு, இவர் கோயிலுக்குள்ளார விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அகஸ்தியர் கொஞ்ச நேரம் போயிட்டு ஒரு வைஷ்ணவர் வேடத்துல திரும்பி வந்து கோயிலுக்குள்ளார போய் விஷ்ணு சிலையில சிவனை ஆவாக்கனம் செஞ்சார். அவருடைய 2 சிறு கரங்களால் விஷ்ணுவின் சென்னியை பிடித்து குருகு 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 குருகுன்னு அழுத்தறார். என்னாச்சு? சில லிங்கமா போயிடுச்சு. சுற்றி இருந்த அனைத்து தேவதைகளும் சிவனின் பரிவார தேவதைகளா மாறிடுச்சு. அப்போ ஸ்ருஷியின் சீடர்கள் அகஸ்தியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அங்கிருந்த அந்த ராஜா பேரு ஸ்ருஷி, நீ எப்படி வைணவ கோயில சிவன் கோயிலா மாத்தலாம் அப்படின்னு சண்டை போட, அந்த நேரம் சிவபெருமானின் வடக்கு பகுதியில் ஒரு பீட்டம் எழுந்தது. தங்க நிறமுள்ள பராசக்தி திடீரென்று தோன்றினார். அகஸ்தியரும் ஸ்ருஷியும் நீதிபதியாக செயல்படும்படி அவங்க கிட்ட கேட்கிறாங்க. 2 பேரும் 5 நாளா வாக்குவாதம் பண்றாங்க. 5ஆம் நாள் அகஸ்தியர் வாக்குவாதத்தில் வெற்றி பெற்றார். வைஷ்ணவர்கள் சிவ தீட்சை எடுத்து அகஸ்தியரின் சீடர்களானார்கள். இது நம்ம குற்றாலம். அங்க இருக்கிற சம்பகா, அந்த 5 அருவியில ஒரு அருவி சம்பகா அருவி. சம்பகா தேவியின் கதை. சுகா அங்கே தோன்றிய பராசக்தியின் விவரங்களை விளக்குமாறு வேத வியாசரிடம் கேட்டார். இப்ப மத்தியஸ்தம் பண்ண வந்தாங்க தானே பார்வதி தேவி. இவங்களை யாரு என்னன்னு தெரியாத சுகா அப்படிங்கிற பெண்மணி வேத வியாசர் கிட்ட போய், இங்க எல்லாருக்கும் நல்லது பண்ணி ஒரு மாது இருக்காங்க, இவங்க யாரு, இவங்களை பத்தியே விவரம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. வியாசர் கதை சொல்றார். பிரளய காலத்துல திடீர்னு பிரம்மனாகிய ஒளி வெளிப்பட்டது. பராசக்தி பிறக்காதவள், அழகானவள், வெள்ளை சிவப்பு மற்றும் கருப்பு நிறங்களின் கலவை உடையவள், சத்வம் ரஜஸ் தமஸ் 3 குணங்களுக்கு அதிபதியானவள், 3 உலகங்களுக்கு தாயானவள். மாயாவின் சக்தியால் அவள் 3 குழந்தைகளை உருவாக்கினார். யாரு? பிரம்மா, விஷ்ணு, சிவன். இவங்க 3 பேரையும் உருவாக்கினா. இந்த 3 பேரையும் இங்க நாம கும்புறதுனால இது திரிகூட்டம் அப்படிங்கிற ஏற்பட்டது. அதாவது நம்ம குற்றாலத்தை பத்தி தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். இங்கிருந்து 3 வேதங்களின் வடிவமாக அருள் பாலிக்கிறாங்க. இங்குள்ள சிலையில் சைத்தன்யத்தை தூண்டி தானே திரிமூர்த்தியாக செயல்படுகிறார். பழங்காலத்தில் உட்டம்பரா அப்படிங்கிற அசுரன் இருந்தா. ரொம்ப புகழ்பெற்ற அசுர நிஷும்பனின் மாமன்.
தேவியோட நம்ம சும்ப நிசும்பன் தேவியோட போர் புரிவாங்கல்ல, அந்த நடந்த போரிலே சும்பனும் நிசும்பனும் மடிந்த போது உதம்பரா ஓடி போய் மலைய பர்வதத்தை அடைகிறார். மலாய மலையின் அடிவாரத்தில் உள்ள ஒரு குகையில் மாளிகைகள் கொண்ட ஒரு நகரத்தை எழுப்ப மாயாசுரனை கூப்பிடுறாங்க. அவர் தக்க சமயத்துல பலம் இரவில் நல்லவர்களை சித்திரவதை செய்து பல முனிவர்களை துர்காதேவியிடம் தஞ்சம் புக சொல்லி துரத்துற. அவங்க பாதுகாப்புக்காக பிரார்த்தனை பண்றாங்க, புகழ்ச்சி பாடல்களை பாடுறாங்க. எல்லோரும் அந்த இடத்துல அந்த திரிகூட்ட பர்வதத்துல இருந்த அசுரர்களை அந்த குகைக்குள்ள வரவிடாம தடுத்து சிவன், பார்வதி, பராசக்தி இவங்களை பத்தி பிரார்த்தனை பாடுறாங்க, ஸ்லோகங்களை சொல்றாங்க. இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு முறையும் உங்களால் பயத்தில் இருந்து பாதுகாக்கப்படுகிறது. ஒரு தாய் தன் குழந்தைகளை காப்பது போல அசுர ஜன்மாக்களிடம் எங்களை காப்பாத்துமா. அனைத்து உலகங்களுக்கு நீதானம்மா பவானி, ருத்ராணி, மங்களகரமான கருணையுள்ள பண்டைய தேவி, தயவு பண்ணி அசுரர்களோட கொட்டத்தை அடக்கி எங்களை காப்பாத்து அப்படின்னு சொல்ல, தேவி அழகிய வடிவில வெளிப்பட்டு ஞானிகளின் முனிகளின் பேச்சை கேட்டு இனிய குரலில் உடம்பரையும் அவனுடைய கூட்டாளியும் அழிச்சிடுவேன்னு சொல்லி உறுதி கொடுத்து, தொடர்ந்து நடந்த போரிலே தேர், யானை, குதிரை உங்களை அனைத்து படைகளையும் துர்கை பொருதாள். அதாவது எதிரிலையும் சரிசமமா பொருதுனாங்க. எதிரி படையில அதிகப்படியா வீரர்களோ விலங்குகளோ இருந்தா எடுத்து விழுங்கிட்டாலும். சில வீரர்கள் போரில் கொல்லப்பட்டனர், சிலர் அழிக்கப்பட்டனர். இறந்த அசுரர்கள் வீர ஸ்வர்க்கத்தை அடைந்தார்கள். 2500 பேர் கொண்ட அசுரர்கள் இறந்தவர்கள் மற்றும் துர்கைக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர் மகாபூதகணங்கள் ஆனார்கள். துர்கை அவர்களை சேத்திர பாலன் என்ற நாமம் கொடுத்து காவலர்களாக ஏற்றுக்கொண்டார். குகையிலே உள்ள உடம்பரா நகரம் சித்தர்கள் தங்கும் இடமாக மாத்தி கொடுத்தாங்க. துர்கா முனிவர்கள் கிட்ட இனிமே நீங்க மட்டுமே நிரந்தரமா இங்க தங்கலாம், உங்களுடைய எல்லாரோட பிரார்த்தனையும் நிறைவேறும் அப்படிங்கிறாங்க. இந்த பூமியில தர்மம் என்னைக்கெல்லாம் கெடுதோ அப்ப நான் தகுந்த வடிவத்தை எடுத்து பேரழிவை அகற்றுவேன்னு துர்கா தேவி கிளம்பிட்டாங்க. இது இந்த சம்பகா வனத்துல இருக்கிற குகைக்கு சொல்லக்கூடிய ஒரு வரலாறு. இந்த தேவியை அங்க இருக்கிறவங்க சம்பகா தேவின்னு கூப்பிடுறாங்க. இன்னைக்கு நாம ஓரளவுக்கு தொட்டு பார்த்திருக்கோம். சிவன் பார்வதி கல்யாணம், அகஸ்தியரை பூமியை சமநிலைப்படுத்த அனுப்புறது, லாபாமுத்ரா தேவியே தாமிரபரணின்னு சொல்றது, அசுரர்கள் கிட்ட இருந்து துர்கா தேவி காப்பாத்துறது, இதெல்லாம் பார்த்திருக்கோம். இனி அடுத்து சம்பகா வனத்தையும் பார்த்துட்டோம். 5 நதி வரும். அதுல சம்பகா நதி, சிந்தா நதின்னு ஒவ்வொன்றுக்கு ஒரு நதிக்கு பேர் இருக்கும். அந்த சம்பக நதி அதுல பார்த்திருக்கோம். அடுத்த வாரம் நம்ம சித்ரா நதியின் தோற்றத்தை பத்தி பார்க்கலாம். கொஞ்சம் பெரிய கதையாத்தான் இருக்கு. அதை நாம கொஞ்சம் சின்ன சின்னதா சுருக்கி அந்தந்த தெய்வங்களோட பெயரோட சேர்த்து வழங்கிட்டு இருக்கோம். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி அம்மா. இன்னைக்குதான் தாமிரபரணி மகாத்மியம் ஆரம்பிச்சிருக்கோம். அகஸ்தியரை பத்தியும் மெல்லப்பா தொட்டு பார்த்திருக்கோம். ரொம்ப பெரிய புராண வரலாறு. அடுத்த வகுப்புல சிறப்பா இன்னும் நிறைவா பார்க்கலாம். வாழ்க வளமுடன். ஜெய் வாசவி, நற்பவி நற்பவி. ஜெய் ஸ்ரீராம். லலிதாதேவின் பொற்பாத கமலங்களுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் பொறுமையா கேட்ட நல்ல உள்ளங்களுக்கும் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள்.